யாருக்கிட்ட நீ ஒன்று அர்ப்பணிக்கிறியோ, சமர்ப்பிக்கிறியோ, இல்லை யாரை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறியோ, இல்லை யாரை நீ ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறியோ, இப்படினாலும் வச்சுக்கலாம். இல்லை யாரை பார்த்தா நீ சந்தோஷமாக உணர்றியோ, நீ அவங்களாவே மாற ஆரம்பிக்கிற. இப்போ எக்ஸாம்பிள், உனக்கு உன்னோட ஒரு சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சர் ஸ்கூலில் பிடிக்குது அப்படின்னா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்கள மாதிரி சிந்திப்பேன், அவங்கள மாதிரி பேசுவேன், அவங்கள மாதிரி நடந்துப்பேன். இன்னும் அவங்க கூட டீப்பாக பழகினா என்ன ஆகும்? அவங்களோட சிந்தனையை நீயும் சிந்திப்பேன். அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ உனக்கும் சரின்னு தோணும். அதுவே நடக்குது. நிறைய பேர் தப்பான ஐடியாலஜிஸ்ட் பீப்புள்கிட்டையும் போய் சேர்ந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஏரியாவில் மர்டர் பண்ணுற நண்பர்களோட ஒரு நட்பு ரீதியாவதுன்னா உங்களுக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். 100% அதில் வேற மாற்று கருத்தே இல்லை. ஒரு ட்ரக் வியாபாரம் பண்ணுறவரோட போய் நட்பு ஆச்சு அப்படின்னா, எங்கிருந்தாவது ஒரு இடத்துல உங்களுக்கும் அந்த ட்ரக் எண்ணங்களும் ட்ரக்கை வியாபாரம் பண்ணுற எண்ணமோ அதில் முன்னேற எண்ணமும் வந்துடும். ஏன்னா உங்களை நீங்கள் அங்கே சமர்ப்பிக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்ஸ் வாதியார்கிட்ட போய் உங்களை சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸில் ஸ்ட்ராங்காக வரீங்க. இப்போ எங்கே நீ உன்னை சமர்ப்பிக்கிற? இப்போது யோசிச்சு பாரு, தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் என்டையராகவே அந்த கிராமத்தில் நிறைய பேர் ஆர்மி ஆஃபீஸராக மாறுறாங்க. ஏன்? அவங்க எங்கே பார்த்தாலும் அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸை பார்க்கும் போது அவங்க கிட்ட தன்னை சமர்ப்பிக்கும் போது அவங்களோட எண்ணங்கள், இந்த தேசப்பற்ற எண்ணங்கள் உள்ள ஆர்மி ஆஃபீஸராக போகிறாங்க. ஒரு கிராமத்தில், காஞ்சிபுரத்தில் ஒரு இடத்துல மாணவர்களுக்கு இலவசமாக போலீஸ் ட்ரைனிங்கான அந்த எக்ஸாம்ஸு, அந்த ஸ்போர்ட்ஸ், அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த கிராமமே என்ன பண்ணும்? போலீஸை நோக்கி தன்னோட பயணத்தை வைக்கும். நீ எங்கே உன்னை சப்ஜெக்ட் பண்ணிக்கிறியோ அதுவாகவே நீ மாறுற. உன்னோட எண்ணங்கள் எங்கேருந்து ஏற்படுதுன்னா, நீ எதை விஷுவலாக பார்க்குறியோ, எதை நீ ஃபீல் பண்ணுறியோ, அது உன்னோட மைண்டில் உன்னோட வியூவாக மாறுது, உன்னோட விஷுவலாக மாறுது. உன் விஷுவல் உனக்குள்ளே போகும்போது அந்த எண்ணங்கள் உன்னோட ஆக்ஷனில் கலந்து நீ அதுவாகவே ஒரு நாள் லைஃப்பில் மாறுற. யாரோ ஒன்று அடக்கிட்டாங்க, நான் ஒரு காஸ்ட்டில் நான் இருக்கேன், என்னோட சமுதாயத்தை அங்கே உடக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்த அப்படின்னா, நீ ஒன்றை கண்ணீருக்கும் ஏழாமைக்கும் சமர்ப்பிச்சிட்ருக்க. வெறும் அம்பேத்கரை கொடியிலையும் புஸ்தகத்திலையும் சுமக்கிறது பெரிய growth இல்லை. அம்பேத்கரை இதயத்தில் நீ சுமக்க ஆரம்பிக்கணும். அவர் என்ன உடைச்சாரோ நீ அதை உடைக்க ஆரம்பிக்கணும். பெரியாரை பற்றி பேசி அவர் உயர்த்துறது மட்டும் பத்தாது. அவர் என்ன பண்ணாரோ அதை நீ சமுதாயத்தில் உன்னோட லைஃப்பில் அதை நீ சமர்ப்பிக்கணும். இவ்வளோ நாள் நீ படித்த தலைவர்கள் அவங்க எல்லாரையும் நினச்சி சமர்ப்பிச்சது போதும். இந்த நிமிஷத்துலேருந்து ஒன்றை மற்றவங்க உங்ககிட்ட தன்னை லேர்ன் பண்ணிக்கிற அளவுக்கு, சமர்ப்பிக்கிற அளவுக்கு உன்னை நீ வளர்த்து காட்டுற நேரம் இது. ஒன்றை டெவலப் பண்ணுற நேரம். மூட நம்பிக்கை உன்னை சமர்ப்பிக்காத, வெளியே வா. பெண்கள் இவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன்னா அங்கே உன்னை சமர்ப்பிச்சுக்காத, வெளியே வா. சில பேர் சொல்கிறாங்க, அரசியல்னாலே ஊழல் தான், அரசியல் பணம் தான், எலெக்ஷனுக்காக இவ்வளோ காசு தரோம், நம்ம ஏன் காசு சம்பாதிக்கக்கூடாது. நிறைய பேர் அதுவும் பேசுகிறாங்க. அவரவர் நிலையில் அவரவர் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாத்தையும் உடைக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்? நேர்மையான அரசியல் உருவாக்கக்கூடாதா? நல்ல தலைவர்கள் வரக்கூடாதா? நேர்மையான பீப்புள் வரக்கூடாதா? நிச்சயமாக வருவாங்க. ஏன்? இருக்கிறவங்க கூட நேர்மையாக மாறலாமே. எல்லாம் எண்ணத்தை பொறுத்து தானே இருக்குது. இந்த நிமிஷத்துலேருந்து நான் சொல்கிறேன், எல்லாமே உன்னோட சமர்ப்பிக்கிறத. வேர் யூ டெடிகேட் இஸ் வாட் யூ பிகம். இஃப் யூ டெடிகேட் டு ஆனஸ்டி யூ பிகம் ஆனஸ்ட், கிரேட், சக்ஸஸ்ஃபுல். இந்த ஜாதி கொடுமைகள், இந்த மதன்ற வலையில் போய் உன்னை சாட்சிக்கிறது, இது எல்லாமே உன்னை சின்னதாக தான் ஆக்க போது போல உன்னை பெருசாக்க போகிறது இல்லை. நான் எதுவுமே வேணான்னு சொல்ல, ஆனால் எதுவுமே ஆக்கப்பூர்வமாக இல்லைன்னா அது வேணான்ற. உன்னை வளர்க்குற எந்த விஷயத்தையும் நீ விடாத, உன்னை தடுத்து நிறுத்துகிற எந்த விஷயத்தையும் வளர விடாத. யோசிச்சு பாரு, சின்ன வயசுலேருந்தே ஒருத்தரை கிரிக்கெட் பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இல்லை கிரிக்கெட் அதுக்குள்ளே போயிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து வெறும் ஒரு குடி, குற்றம் இதே பார்த்துட்டு இருந்தால் அந்த குழந்தைங்க என்னங்க ஆகும்? நல்ல ஞாபகம் வச்சு, ஒரு விஷயத்தில் எங்கே நீ உன்னை சமர்ப்பிக்க போறியோ அதுவாகவே நீ மாறுற. அப்போ இது வரைக்கும் நீ உன்னை எங்கே சமர்ப்பிச்சேன்னு எனக்கு தெரியாது. யோசிச்சு பாரு, தினமும் எப்போ பார்த்தாலும் வெறும் காமம் சம்பந்தமான சீனே நீ பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன், உன்னோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குமா, டிஸ்ட்ரக்டிவாக இருக்குமா? உன்னை ஆக்கப்பூர்வமாக இருக்குமா, இல்லை உன்னை அழிக்கிற எண்ணங்களாக இருக்குமா? எந்த ரீலுமே நீ பார்க்குறது எல்லாமே ஒரு மாதிரி லஸ்ட் கலந்த வீடியோஸாகவே இருக்குது. அதுவாகவே மாறிடும் உன்னோட எண்ணங்கள். நீ எந்த மாதிரியான விஷுவலை பார்க்குற, எங்கே உன்னை சமர்ப்பிக்கிற, உன் நேரத்தை எங்கே சமர்ப்பிக்கிற, ரொம்ப ரொம்ப முக்கியம்.
படிப்பில் உன் நேரத்தை சமர்ப்பிச்சேன்னா அந்த படிப்பு சம்மந்தமான வாழ்க்கையில் முன்னேறி நிற்ப, சயின்டிஸ்டாக நிற்ப, தலைவனாக நிற்ப, லீடராக நிற்ப, பொலிட்டிக்கல் சம்மந்தமான நியூஸ் படிக்கிற, அது சம்மந்தமான ஒர்க் பண்ணுற, அது சம்மந்தமான பீப்புளை மீட் பண்ணுற, அது சம்மந்தமான நெறிகளை உனக்குள்ளே டெவலப் பண்ணுற, வேல்யூஸை டெவலப் பண்ணுற, பெரிய பொலிட்டிக்கல் லீடர் ஆகிடுவேன். நல்ல லீடர் ஆகணும், சும்மா பொலிட்டிக்கல் லீடர் ஆகக்கூடாது. இப்போதுலேருந்தே வந்து ஆக்டிங் சம்மந்தமாக வந்து பார்க்குற, நாளைக்கு உன்னை எங்கே சமர்ப்பிக்கிற, உன் நேரத்தை எங்கே அதிக அதுவாகவே மாறுற. இஃப் யூ ஆர் கோயிங் டு பிகம் அ கிரேட் ஆக்டர், உன்னோட டைம் நீ அதிகம் ஆக்டிங்க்கு சப்மிட் பண்ணியிருக்கணும், உன் எண்ணத்துக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும், உன்னோட கம்ப்ளீட் தாட்ஸ் அதுவாகவே அதிலே நிறைஞ்சிருக்கணும். அப்போ ஆனால் நான் எங்கே என்னை சமர்ப்பிக்கிறனோ அதுவாகவே நான் மாறேன். ஆமாம் சொல்லும், நீ எங்கே உன்னை சமர்ப்பிக்கிறியோ அதுவாகவே நீ ஆகிடுவேன். இப்போது எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, நிறைய நல்ல நல்ல சேனல்ஸ்லாம் இருக்குது. அங்கே நீ உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போனால் அதுலேருந்து இருக்க நல்ல நல்ல விஷயம்லாம் உனக்குள்ளே நீ எடுத்துப்ப. வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். எதை நீ விதைக்கிறையோ அதை நீ அறுவடை பண்ணுவ. அப்போது எங்கே நீ சமர்ப்பிக்க போறியோ, துஷ்டன் கிட்ட உன்னை அதை சமர்ப்பிச்சுன்னா துஷ்டனாகவே மாறிடுவ. அயோக்கியம் கிட்ட உன்னை சமர்ப்பிச்சேன்னா அயோக்கியனாகவே மாறிடுவ. தேச துரோகி கிட்ட உன்னை போய் சமர்ப்பிச்சுன்னா தேச துரோகியாக மாறிடுவ. தேச துரோகியாக மாறினா என்ன நடக்கும்? ஃபைனலாக ஜெயிலில் இருப்ப. அயோக்கியம் ஜெயிலில் இருப்ப. உன் வாழ்க்கையோட அர்த்தமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போது எங்கே உன்னை சமர்ப்பிக்க போகிற? பாசிட்டிவ்ஸ் கிட்டையா, நெகட்டிவ் கிட்டையா? எங்கே உன்னை சமர்ப்பிக்க போகிற? தர்மத்துக்கிட்டையா, அதர்மத்துக்கிட்டையா? நீ முடிவு பண்ணு. நல்ல இடமா பார்த்து உன்னை சமர்ப்பி. வாழ்க்கை நல்லா இருக்கும். தேங்க்யூ.